ஹாய் ஆல். ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம், காலைல எந்திரிப்போம், சமைப்போம், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புவோம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவோம், அப்புறம் வீடு கூட்டுவோம், பாத்திரம் விளக்குவோம், துணி துவைப்போம், அதை எடுத்துகிட்டு வந்து மடித்து வைப்போம், விளக்கி வச்ச பாத்திரமெல்லாம் திரும்ப அதை அந்த இடத்துல எடுத்து வைப்போம், திரும்பவும் அடுத்த நாள் காலையில் வரும், சாப்பாடு செய்யணும். இதே ஒரு ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. எப்படி நமக்குன்னு தனியாக எந்த ஒரு ஆம்பிஷனும் இல்லையா, நமக்குன்னு தனியாக நம்ம சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அதே சேம் கொஸ்டினையே என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி காலையில் வந்து கேட்டிருந்தாரு. டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறிய, உனக்கு சலிப்பாக இல்லையா, உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் தோணுச்சு, ஏன் இந்த கொஸ்டினை வந்து கேட்குறாங்க, ஏன் இந்த கொஸ்டின் எனக்கு ரிப்பீட்டடாக வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு வந்து சம்டைம்ஸ் போர் அடிக்க தான் செய்யும், இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்டுமே வந்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறாரு, வேலைக்கு கிளம்பி போகிறாரு, அங்கே போய் என்ன வேலை சொல்கிறாங்களோ, எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. மாதத்துக்கு ஒரு டைம் சம்பளம் வருது. அந்த ஒரு சம்பளத்துக்காக டெய்லியும் காலையில் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ, எங்கே போக சொல்கிறாங்களோ, என்ன வேலை செய்ய சொல்கிறாங்களோ எதுவுமே சொல்லாமல் செய்கிறாரு. இதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காக தான். ஆஸ் அ ஹஸ்பண்டாக ஒய்ஃபுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் பண்ணுறாரு, அப்பா அம்மாக்காக பண்ணுறாங்க. இப்படி எல்லாமே இருக்குதான். அப்போ அவங்க ஒரு வேளை போர் அடிக்குது, அவங்களுக்கும் போர் அடிக்கும். எல்லா நாளுமே வந்து வேலை இன்ட்ரெஸ்டிங்காக போகுமான்னு கேட்டால் கிடையாது. பிரச்சனைகளும் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கும் வந்து சில வருத்தங்கள் இருக்கலாம். டெய்லியுமே நான் மட்டும் போகிறேனே, எனக்கு யாரும் துணையாக வேலை செய்யலையே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்போது நாம் வந்து நம்ம சைடில் வந்து வீட்டு வேலைகளில் ஷேர் பண்ணிக்கிறோம், வீட்டு வேலையை வந்து நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அது ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஹஸ்பண்ட் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் இல்லாமலாம் இருக்கக்கூடாது. எல்லா லேடிஸ்க்குமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு நமக்கான ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டை எடுத்துக்கிட்டே ஆகணும். ஓகேங்களா? பட் நான் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃபை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க. ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆகின புதுசில் வேணால் ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணுறது, இல்லைங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட வந்து வாலண்டியராக வேலை செய்வாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி வந்து செய்வாங்க. அதே மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக 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 என்ன பண்ணிவிடுவாங்க, நீயே செஞ்சுப்ப, நீயே போயிட்டு வந்துடுவ அப்படின்ற மாதிரி நம்மளை விட்டுருவாங்க. அப்போது அந்த ஸ்டேஜில் நமக்கு பயங்கரமாக கோவம் வரும். அப்போ நாம் யாருக்காக வேலை செய்யணும், எதுக்காக வேலை செய்யணும், யாருக்கு சமைச்சு போடுறோம், அவரே நம்மளோட கஷ்டங்களை வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. கூட வரேன்னா ஒரு இடத்துக்கு போகணும், கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதில்ல. இல்லை இவ்வளோ சமைக்கிற வேலை இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் இத்தனை வேலை இருக்குது, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், ஏதாவது காய் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் பண்ணி கொடுக்குறதில்ல. அப்படின்னும் போது எவ்வளோ கோவம் வரும், நமக்கு எவ்வளோ காண்டாகும். இதெல்லாம் வந்து எல்லா ஒய்ஃபுக்குமே இருக்குது. அந்த கோவத்தையும் அந்த கஷ்டத்தையும் வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம சண்டை போடுவோம். அது மெயினாக எப்போ தெரியுமா சண்டை போடுவோம், அவங்க லீவுன்னு வீட்டில் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ சண்டை வரும். ஏன்னா அவங்க டெய்லியும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வாரத்தில் 6 நாளும் வேலைக்கு போனாலும் ஒரு நாள் சண்டே அப்படின்னு லீவ் கிடைக்கிது. ஆனால் ஒய்ஃபுக்கு டெய்லியும் நார்மலான வேலையாக இருந்தாலும் அந்த சண்டேயில் மட்டும் பயங்கரமான வேலை இருக்கும். நான்வெஜ் எடுத்துகிட்டு வருவாங்க, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வருவாங்க, எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சு வைக்கணும். வேலை அப்படின்றது ப்ரியாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து எல்லா ஒய்ஃபுக்கும் எல்லா ஃபேமிலிலையுமே இருக்கிற ஒரு விஷயம். என்னடா ஸ்டார்டிங்கில் வந்து ஹஸ்பண்டை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிவிட்டு கடைசியாக வந்து இப்படி சொல்லிட்டேனே அப்படிலாம் நினைக்காதீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 பேருக்குமே ஈக்குவலாக வேலைங்க அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதை வந்து ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் தானே வேலை செய்கிறா, இவளுக்கு எதுக்கு நம்ம காசு தரணும் செலவுக்கு, இவள் என்ன வாங்கிட போகிறா, உனக்கு என்ன தேவையோ சொல்ல, நானே வாங்கிட்டு வந்துடுறேன், உனக்கு என்ன தேவையோ நான் வாங்கி தரேன், நீ எதுக்கு காசு கேட்குற அப்படின்ற மாதிரி நினைக்காம, அவங்க கையில் சம்பளம் வந்ததும் இந்தப்பா உன் செலவுக்கு நீ வச்சுக்கோ, உனக்கு என்ன தேவையோ நீ வாங்கிக்கோன்னு கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும், உங்கள் பர்த்டேக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, இல்லையா குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்களே ஒழிய
அவங்க செலவுக்கு பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பரவாயில்ல தாங்க. ஃபினான்ஷியலி வந்து என்னை எப்பயுமே வந்து டவுனாக ஃபீல் பண்ண வைக்கவே மாட்டார். ஏதாவது ஒரு விஷயம் அவரும் பண்ணிடுவார். இல்லையா என் கையில் அமௌண்ட்டு கொடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து பெருசாக அந்த வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, நமக்குள்ளே வந்து ஏற்படும் பார்த்திங்களா, இவர் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டை காப்பாற்றுறாரு, ஆனால் நான் மட்டும் எதுவுமே செய்கிறதில்ல, நான் வந்து சம்பாதிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுங்களா. அந்த ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அமௌண்ட், அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை சேர்த்தி வச்சு ஒரு நாள் இவ்வளோ சேர்த்தி வச்சுருக்கேன்னு அவங்கக்கிட்ட ஒரு எமர்ஜென்சியில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கொடுக்கும்போது அப்போ அவங்க வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஏதாவது வாங்கி ஏதாவது ஒரு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்களே சம்பாதிச்சு கொடுத்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நிஜமாலுமே உங்கள் ஃபேமிலியில் நடக்குதா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் எப்படி நடக்குது அப்படின்றத சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.